தியா கொஞ்சம் தயக்கமா நிக்கிறா. அத பார்த்த தேவ் அவளை திடீர்னு தூக்கிக்கிட்டு கார்ல கூட்டிட்டு போறான். சார் என்ன பண்றீங்க? இறக்குங்க. அவ்வளோ யோசிக்காதீங்க, வா. இது சரியா? நான் உன்னை வீட்டுக்குள்ள இறக்கி விடட்டுமா தியா? இல்ல சார், பரவாயில்ல, நானே நடந்து போய்க்கிறேன். இல்ல சார், இப்போ பரவாயில்ல, என் வீடு இதோதான், நானே போய்க்கிறேன். அடுத்த நாள் கால சூரியன் மெதுவா உதயமாகுது. தேவோட பெரிய வீடு இன்னும் அமைதியா இருக்குது. அந்த நேரத்துல தேவ இன்னும் ரூம்ல நிம்மதியா தூங்கிக்கிட்டே இருக்கான். கண்ணா தேவ், ஏந்திரிப்பா, உன்னிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பாட்டி, என்ன விஷயம்? அந்த நேரத்துல ராஜு போன்ல ஒரு வீடியோவை காட்டுறான். அது சிசிடிவி வீடியோ. அத பார்த்ததும் தேவ் கொஞ்சம் ஷாக் ஆகி அமைதியா இருக்கான். பாட்டி சிரிச்சுக்கிட்டு, என்னப்பா தேவ, இந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா சொல்லு, கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, நீங்க எதுவும் நினைக்காதீங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க பாட்டி. பார்த்தியா ராஜு, உண்மைய சொல்லவே மாட்றான். வெக்கப்பட்டு ஓடுறான் பாரு. ஆபஸ் ஈவென்ட்டுக்காக தியா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கா. அத தூரத்துல நின்னு தேவ் அமைதியா பாத்துக்கிட்டே இருக்கா. தியா பூக்கெட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு திரும்பி வரும்போது தேவ் வேகமா வந்து அவளை பிடிச்சுக்கிறான். தேவ் கண் பாத்துக்கிட்டு போயிடுது. அடுத்தது என்ன ஆகும்? அதை தெரிஞ்சுக்க எபிசோட் 5ல பார்க்கலாம்.